கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் திரையிலே போடப்பட்டிருக்கிறதான இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் சில நேரம் சில அலுவலக நிமித்தமாய் மொபைல் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் 1155 முடிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய கோபத்தின் நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனபடினால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானிக்கும்படியான ஆசீர்வாதமான கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நல்ல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி வேளையிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய திருவசனத்தை தியானிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்திங்க. எந்த குடும்பத்திற்கு, எந்த ஆத்துமாவிற்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவராகி கர்த்தர் அவர்களோடு நீர் பேசும். தேவ வார்த்தை அவர்களை பரிசுத்தமாக்கட்டும், விடுவிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், குணமாக்கட்டும் ஐயா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. பரிசுத்தமாகுதல் அவர்களுக்குள்ளே பூரணப்பட வேண்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஐயா. நீர் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை, உம்முடைய எழுத்தை சுமக்கவோ அறிவிக்கவோ நாங்கள் பாத்திரம் அல்ல. தேவனாகி கர்த்தருடைய சத்தம் துணிக்கட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை, கணம், துதி அனைத்தும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்ததான இந்த வசனத்தில் முதல் காரியத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். என்ன? தேவ கோபத்திற்கு ஆளாகுதல் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் தேவ சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். பொல்லாத ஆவி தாவீதுடைய இருதயத்தை என்ன செய்து விட்டது? ஏவி விட்டது. அதனால் இன்றைக்கும் ஏவி விடுகிற பொல்லாத ஆவியினுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. அது என்ன அப்படி என்றால், பொல்லாத ஆவி என்ன செய்கிறது? அளக்களிக்கிறதா, ஆடுகிறதா, கத்துகிறதா, கூச்சலிடுகிறதா, நமக்குள்ளே சுயநினைவில்லாமாக்குறதா அப்படின்னு வெளிப்படையானவைகள் அல்ல. நம்முடைய சுபாவத்திலே அது என்ன செய்யும்? சேதப்படுத்தும். கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம். அதனால் அது சுபாவத்தில் எப்படி நம்மை சேதப்படுத்த முடியும், நம்ம ஏவ முடியும் அப்படி என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை நம்ம என்ன செய்ய சொல்லும்? செய்ய சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். ஆண்டவர் பறித்து புசிக்கக்கூடாது என்றார். இது என்ன செய்ய சொல்லிட்டு? புசிக்க சொல்லிட்டு. கிறிஸ்துவானவர் அவருடைய உபவாசத்தில் என்ன செய்தது? குதியும் என்று சொன்னது துதிக்க வேண்டிய இடத்துல. ஆனால் இயேசுவோ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வசனத்தை என்ன செய்தார்? சொன்னார். வசனத்தை அவர் அறிவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை, நூதனமானவைகளை, தாறுமாறானவைகளை நமக்குள்ளே சொல்லிக் கொடுக்கிறது, ஏவுகிறது தான் பொல்லாத ஆவி. இது சுபாவத்தினால் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்தில் என்ன செய்தோம், தியானித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய கையில் என்ன செய்வோமாக, விழுவோமாக. இந்த மாதம் நமக்கு அதுதான் ஆசீர்வாதம். விழுகிறது, விழுகை என்றால் என்ன? நாம் சிட்சிக்கப்படுகிறதாக இருந்தாலும், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக இருந்தாலும், சோதிக்கப்படுகிறதாக இருந்தாலும், நாம் பயன்படுத்தப்படுகிறதா இருந்தாலும், நாம் பாதுகாக்கப்படுகிறதா இருந்தாலும், நாம் அடிக்கப்படுகிறதா இருந்தாலும், நமக்கு எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தினால் நமக்கு நடக்க வேண்டும். பிசாசினாலோ மனுஷர்களினாலோ நமக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இதுதான் அந்த வசனத்தினுடைய உட்கருத்து. இதை தாவீது விரும்பினான். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நடக்கிறதா இருந்தாலும் உங்கள் கையிலிருந்து எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று என்ன செய்தான், சொன்னான். அதுதான் அதனுடைய முழுவதுமான காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தாவீது கர்த்தருடைய கையில் விழுவோமாக என்று சொல்லுகிறதற்கு இங்கே என்ன நடந்தது என்று சொல்லி என்ன செய்துட்டோம், பார்த்துட்டோம். ஏன்னால் தேவ கோபம் என்ன செய்தது, வந்தது, ஏவினது பொல்லாத ஆவி. அதனால் பொல்லாத ஆவிக்கு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவனுடைய ஏவுதலுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது என்று பார்த்தோம். இந்த நாளிலே அந்த ஏவுதல் என்ன செய்துட்டு இவனுக்குள்ளே என்று சொல்லி உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க 3வது வசனத்திலிருந்து, அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாய் என் ஆண்டனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகி கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போனார்கள். இதுதான் அர்த்தம். தேவ கோபத்திற்கு ஆளாவதற்கான காரணம் முதல் பாயிண்டில் தியானித்துட்டோம். அவனுடைய ஏவுதலுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு அடுத்ததாக அந்த ஏவி செய்ய சொன்ன காரியம் என்ன, என்ன சொல்லிட்டு பிசாசு பொல்லாத ஆவி என்ன செய்தது? அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்று அவர் என்ன செய்கிறாரு, சொல்லி அனுப்பினார். இந்த பொல்லாத ஆவி என்ன செய்ததாம், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது என்ன செய்தான், ஏவப்பட்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கோபத்துக்கு அதாவது தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆளாகும்படி தாவீதுடைய இருதயத்தை ஆவி என்ன செய்துட்டு ஏவி விட்டது. லக்கம் பார்க்குதல்னா என்ன கவனிங்க. இதுக்கு ஏன் தேவ கோபம் மூள வேண்டும், யோசித்து பாருங்கள். எதற்காக தேவ கோபம் மூள வேண்டும்? நமக்குள்ள அக்கறை இருக்கணுமா வேண்டாமா? எண்ணுதல், சரியாக சரிபார்த்தல், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே. ஆமாம், எத்தனை இருக்குது என்ன தெரியாமல் இருந்தால் நல்லதா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் அதாவது பாத்திரங்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, துணிமணிகள் இருக்கிறது, பணம் வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் எண்ணப்பட வேண்டாமா? எத்தனை இருந்து எத்தனை இருக்கிறது, எத்தனை நம்ம வெளியே கொண்டு போயிருக்கிறோம் அப்படிங்க தெரியணுமா வேண்டாமா? அது இல்லைன்னா அதை நம்ம எப்படி ஒழுங்காக நம்ம அதை பார்த்து கொள்ள முடியும்? எத்தனை இருக்குன்னே தெரியலன்னா யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு அரசியல் பிரமுகரை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். அவர் திருச்சி அந்த பக்கத்தில் ஒரு அரசியல் காரியத்துக்காக அவரும் அவரை சேர்ந்தவர்களும் போயிருந்தார்களாம். அவர் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர். அவர் போயிருந்த நாளில் பயங்கர, அவங்க ஏசி காரில் தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் அந்த பக்கமாக போகும்போது நல்ல வயல் நிலங்களை, தோட்டங்களை பார்த்தார். அந்த பக்கம் கல் மண்டபங்களினால் செய்த ஒரு இடத்தை பார்த்தார். உடனே அவர் நினச்சார், கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போவோமே அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசியல் பிரமுகர் எல்லாரும், அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் அந்த உட்காந்துருந்தாங்க. உட்காந்து அப்படியே அந்த காற்றும், அந்த வயல் காற்றும், அந்த வெயில், அந்த நிழல், அது ரொம்ப இன்பமாக இருந்ததாம். அப்போ அங்கேயே இருந்துட்டு அப்படி பார்த்துட்டு சுற்றி இருக்கிற வயல் தோட்டத்தை
எல்லாவற்றையும் பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலைப்பாரிட்டு கிளம்புறாங்க. போகும்போது சொன்னாராம், நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் இடம் வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த இடங்கள்லாம் இருந்தால் நம்ம அப்பப்போ வந்துட்டு போகலாமே, இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட வந்து அவருடைய வேலைக்காரர்கள் ஒருவர் சொன்னாராம், ஐயா அந்த பாருங்கள், அந்தோ முடிவில் அந்த ஆறு தெரியுது பாருங்கள், அந்த 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 எல்லை வரைக்கும், இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், இந்த எல்லை வரைக்கும், இது முழுவதுமையாகவே இதெல்லாம் உங்களோடது தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம் சொன்னான். அப்போ தான் தெரியுமா இந்த இடம் யாருக்குள்ளது, அவருக்குரியது. ஏன்னா அவருடைய தகப்பனாரும் இந்த அரசியலில் இருந்து அவங்கள சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அப்போ இவருக்கே தெரில தனக்கு எவ்வளோ இருக்குன்னு என்ன செய்யலை தெரில. அந்த இன்பத்தை அவர் என்ன செய்யவே இல்லை, இத்தனை வருடம் அவன் அனுபவிக்கவே இல்லை. அப்போது எண்ணி பார்க்காமல் இருந்த எண்ணத்துக்கு இல்லாமல் இருந்த எண்ணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். யாரோ அனுபவிக்கிறாங்க, யார்கிட்டையோ இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்கு எனக்கும் அக்கறை வேண்டும், நல்லது தான், எண்ணுதல் நல்லது தானே, அக்கறை வேணும் இல்லையா? ஒரு பொருளை வம்பாக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கணவர் தகப்பனார், எவ்வளோ கஷ்டப்பட்டு நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி அவர் பாடுபட்டு உண்டாக்குறார். எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது, அந்த அருமை தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாஸ்டர் சேகர் நல்ல தம்பி ஐயா அவர் கர்த்தருக்குள் அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரர், அன்னகராக அழைக்கப்பட்ட என்னுடைய தலைமை போதகர் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் வீணாக்க மாட்டாங்க. சின்ன காரியத்தையும் யாராவது ஒரு வாழைப்பூ ஒரு வாழைத்தண்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தாலும் அது மறந்தாப்புல அங்கே இருந்தாலும் அது கருத்துரும், அது அவங்களால தாங்கவே முடியாது. தம்பி இது காணிக்கையாக வந்தது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களால சகிக்க முடியாது. உடனே அதுக்கு என்னென்ன போட்டால் அது டேஸ்ட் ஆகுமோ அதை சரி பண்ணி மக்களுக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுத்துருவோம். எந்த பொருளையும் வீணாக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் அப்படின்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க இல்லாத நாட்களில் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க எவ்வளவுதான் மேன்மை உயர்வு அடைந்தாலும் எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க. நல்ல கவனிங்க. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் வீணாக்குறாங்க. அவன் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா சாப்பாடு எல்லாம் வீணாக்குறாங்க, துணிமணி எல்லாம் வீணாக்குறாங்க, அதை பயன்படுத்துகிற பொருட்களெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் தவறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீணிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை வம்பாக்காதபடி நீங்கள் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எண்ணுதல் நல்லது தான், ஆனால் இங்கே லக்கம் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த லக்கம் பார்க்குதல் என்ன உண்டாகிறது என்று சொல்லினாலால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் யூதா என்பவர்களை என்ன செய், லக்கம் பார் என்று சொல்லப்பட்டது. இங்கே ஒரு பிரிவு உண்டாகிறது, இங்கே ஒரு சேனை உண்டாகிறது. என்ன, தன்னுடைய பட்சத்தில் இருக்கிறவர்களை யார் என்று தாவீது என்ன செய்ய விரும்பினான், அறிய விரும்பியிருக்கிறான். உள்ளான நோக்கம் அதுவாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசிப்பில்லானால் அதிகமாக ஆண்டவரை என் 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 என்று பயன்படுத்தின நபர் யாராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா தாவீதாக தான் இருப்பார். மற்ற அநேகர் பயன்படுத்தியிருப்பாங்க, இருந்தாலும் அதிகமான வார்த்தை என் கோட்டை, என் அடைக்கலம், என் நம்பிக்கை, என் துருகம், என் கேடகம், நான் நம்பியிருக்கிறவர், என் என் என்னன்னு கர்த்தரை தனக்காக அப்படி செப்பரேட்டாக தனிமையாக எனக்குன்னு உரிமை பாராட்டின நபர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வார்த்தை தாவீது பக்தன் பயன்படுத்தியிருப்பார். ஏன் இதனுடைய முகாந்தரம் ஏன் அவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறாருன்னா, இப்படி பயன்படுத்தக்கூடாதபடிக்கு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே நெசிச்சுட்டு ஏவிட்டு, அதுதான் அர்த்தம். என்ன, தனக்கு பின்னால் இருக்கக்கூடியதான சேனை, இவன் ஒரு யுத்த புருஷன், இவனோடு கூட யுத்தத்துக்கு நிற்க ஈட்டியும் பட்டயமும் கேடையும் உடையவர்களாய் நிற்கக்கூடிய யூதர்கள், யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவனை போல இருக்கிறவங்க எத்தனை பேர்னு அவன் அறிய விரும்பி இருக்கலாம். தனக்கு பின்னாக யார் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய படை, புயபலம், பராக்கிரம் இருக்கிறதை அறிய விரும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தான் அடைக்கலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரே நமக்காக வழக்காடுறோடைய வழக்காடுவார், அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தனக்கென்று எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அவன் என்ன செய்ய விரும்பி இருக்கலாம் காண, இதை ஏவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகிறதற்கு காரணம், இன்றைக்கி பிரிவுகள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, உண்டாகக்கூடாது. நமக்குன்னு ஒரு கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு என்று ஒரு கூட்டம் என்ன செய்யக்கூடாது, கூட்டப்படக்கூடாது. நாம் கூட்டினால், நாம் சேர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 2-3 பேர் கூடினாலே ஆண்டவர் வருகிறார். எதற்காக தெரியுமா, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று.
நல்லா கவனிங்க. அதனால் இன்றைக்கி அநேகர் மனுஷனை பிரியப்படுத்தவும் மனுஷனை உயர்த்தவும் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை மனுஷர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நீங்களும் நானும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனால் ஒருவன் மேன்மையை பாராட்டுவனா இருந்தால் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன செய்கிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாமோ என்று வேறத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து என்ன செய்கிறோம், நிற்கிறோம். மாலைகளும் மரியாதைகளும் பட்டாசுகளும் குதிரை லாயங்களும் வண்டிகளும் வைத்து இன்றைக்கி மனிதர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாரும் இன்றைக்கி மனிதர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க தேவ வசனத்தை சொல்லப்படுகிற இடத்துல சில மனிதர்களுக்கு அந்த கனத்தை கொடுத்து அந்த இடத்தில் உள்ள தேவ பிரசன்னத்தை அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். கனத்த இருதயத்தோடு நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தனக்கென்று ஒரு கூட்டம், தன்னுடைய சார்பில் இருக்கிற கூட்டம், தன்னுடைய ஜாதியில் இருக்கிற கூட்டம், நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் பாகுபாடு வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை என்ன செய், ஆயத்தப்படுத்து. அவர்களுக்கு யாராயிரு, காவலாளியாரு. இந்த கூட்டம் யாருக்காக தெரியுமா, கர்த்தருக்காக. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு கூட்டத்தை. கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தணும், அவருடைய வருகைக்காக, அவருடைய சத்தியத்துக்காக. அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது, ஆயத்தப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, உங்களுடைய ஜாதிக்கு இன்றைக்கி பார்த்தா ஜாதிக்கு ஒரு கூட்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில பிரிவுகளுக்கு ஒரு கூட்டம், இப்படி கூட்டத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சபைகளிலேயே இப்படி அப்படிலாம் இப்போ என்ன செய்துட்டு காணப்படுகிறது. மிகுந்த வேதனைக்குரியதான காரியம். இதெல்லாம் குறித்து நீங்கள் நானும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பிரிவினைகள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். வேதத்தில் அருமையான மார்க்கு என்கிற அழைக்கப்படுகிறதான ஒரு மனுஷனை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு மிகவும் நேசமாக இருந்த பர்னபா என்கிற ஊழியக்காரனை அதிகமாய் நேசித்தார். அவனை அவருக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் சவுலாக இருந்த அவனை கர்த்தர் பவுலாய் மாற்றினாரே, அப்பொழுது சீசர்களோடு வந்து சேர்க்கிறதற்கு அவனை வழிநடத்தின ஒரு நபர் பர்னபா. அந்த பர்னபா மார்க்குக்கு உறவின் முறையாக இருந்தான். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். மார்க்கு சுவிசேஷத்திலே பவுலுக்கு உதவி செய்யாத காரணத்தினால் பவுல் தன்னோடு மார்க்கை கூட்டிக் கொண்டு போக அவர் விரும்பவில்லை. அந்த நாட்களிலே என்ன ஆகிட்டு பாருங்கள், பர்னபா என்ன செய்து விட்டார், நானும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் பவுலை மிகவும் ஆச்சரியமாய் நடத்தின பொழுது பவுலோடு கூட பர்னபாவுடைய பெயரும் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போஸ்தலர் அப்படின்னு புத்தகத்தில். ஆனால் திடீர்னு பர்னபாவுடைய பெயர் காணப்படாமல் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கை சேர்க்காத ஒரு காரணத்தினால் பர்னபா என்ன செஞ்சிருவார், வெளியில் போயிடுவார். இன்றைக்கியும் அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. தன்னை சார்ந்த, தன்னுடைய ஜாதியை சார்ந்த அப்படிங்கிற ஒரு பிரிவுகளை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ளே என்ன செய்ய பார்க்குறாங்க, பகைமையை கொண்டு வருகிறார். உங்களுக்கு எனக்கும் பகைமைகள் அல்ல, பிரிவுகள் அல்ல, ஒரு கூட்டம் நமக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து சொல்லலாம், இவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் தான் நமக்கு கோட்டை. சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரும் நமக்கு பட்சத்தில் எப்போதும் நிரந்தரமாக இருந்துருவாங்க நினச்சிடாதீங்க. இந்த தாவீது எத்தனை பேர் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்த பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறது இல்லையா, சுகவீனமான தாய் தகப்பனின் நிமித்தம், கை கால்கள் விளங்காமல் போனது நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்காமல் போயிட்டாங்க தெரியுமா? மனைவி புருஷனை விட்டு விட்டால் தெரியுமா? அதை விட்டுட்டு மனுஷங்க அவங்க இருப்பாங்க, இவங்க பெற்றவங்களே கட்டினவங்களே இருக்கிறது இல்லையா? எவ்வளோ வேதனை தெரியுமா? அதை விட்டுட்டு இப்போ ஜாதிக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஊருக்காரங்க இருப்பாங்க. கர்த்தர் தான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான். இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன், மரண வரையும் அவர் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். அவர் தான் நம்ம கூட இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள்.
அதை விட்டுட்டு இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. தாவீது எண்ணினான் பாருங்க, யாரும் இல்லை தாவீது கூட. வனாந்தரத்தில் அவன் கூட யாரும் கிடையாது. கரடி வந்தது, சிங்கம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் என்ன செய்தான்? ஜெயித்தான். அப்படியே கிழித்து போட்டான் என்று வேறும் சொல்லுகிறது ஐயா. அதே போல் கோலியாத் வந்தான். அவனையும் பார்த்து, நீ ஈட்டியோடு வந்திருக்கிறாய், பட்டயத்தோடு வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை என்ன செய்தான்? ஜெயித்தான். இன்னைக்கு அவன் உங்களோடு என்னோடும் கூட கர்த்தர் இருப்பார். வேறு யாரும் பணம், பொருள், ஆசி, பட்டம், பதவி, சொந்த பந்தம், ஜாதி, ஜனம், இந்த பிரிவினைகளை உண்டாக்கி நம்ம கூட எப்படி இருக்கணும்னு என்ன செய்யாதீங்க, ஏற்படுத்தாதீங்க. அவர்களுக்கு அதை நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிடாதீங்க, கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க. அதை நம்பாதீங்க, ஆண்டவரே நம்புங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தது. எது தெரியுமா? லக்கம் பார்த்தது. எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கோபத்திற்கு ஆளாகும்படி சாத்தானுடைய ஏவுதலுக்கு நாங்கள் எங்களை இருதயத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது ஐயா. அந்த ஏவுதல் என்ன? மனுஷனை தனக்கு புயபலமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த நினைவுகள் மாறும்படி இன்றைக்கு எச்சரித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கணும். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேறும் சொல்கிறது. உண்மையே சார்ந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனந்துதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.